அண்ணன் போஸ்ட்ல அதிமுக வந்துடும். ஒரு ஆள் கேட்கறதே கிடையாது. எவ்வளவு பணம் வந்துச்சு, எவ்வளவு பணம் வந்துச்சு, இன்னும் வராமல் இருக்காங்க. என்ன பண்றாங்க? ஆனால் இறப்பா வரும் பார்த்துக்கலாம். நீங்க மாவட்டத்தில் என்ன கிழிக்கிறீங்க? நீங்க அதை வீட்டை விற்று காட்டை விற்று கொடுத்தா என்ன, அப்புறம் வந்தா வாங்கிக்கங்க. ஏப்பா வேட்பாளர் எங்கே வெளியிருந்து வந்திருக்காருப்பா பார்க்கலாம். அப்புறம் ஏன் வேட்பாளரை போட்டீங்க? நட்டதுக்குள்ள கையில் தீ கட்டிட்டு கேசுவாங்க. சரி பார்த்துக்கோப்பான்னு. இப்படி ஒரு கொடுமை. அந்த கீழே இருக்கிற கிடைக்க அந்த பூத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீங்க இந்த 9 பேர் இப்போ போட்டிருக்கிறது அருமையான செய்தி. இந்தியாவில் எந்த கட்சிக்காரும் செய்யல. சும்மா ரீல் விடுவாங்க. அதுக்காக தான் தம்பி தங்கமணி அவர்கள் எங்களை எல்லாம் போட்டு கள ஆய்வு செய்யணும். எங்க களத்தில் என்ன இருக்குது? இங்க சிமெண்ட் போட்டு வச்சிருக்கு, என்ன இருக்கு? அதான் இங்கதான் அமைச்சர்களாக உட்காந்துருக்கீங்க, மாவட்டத்தெல்லாம் உட்காந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட கணக்கு கேட்டால் நீங்க எங்கள்கிட்ட கேட்பீங்க கணக்கு. எனவே இந்த கள ஆய்வுங்கிறது உங்களை உற்சாகப்படுத்துறது, ஊக்கப்படுத்துறது. அதுல நீங்க தயவு செஞ்சு இந்த 9 பேர் லேடிஸ் 3 பேர் போட்டிருக்காரு. இந்த கணக்கெல்லாம் பரஞ்சோதி சொன்னார். கபார் ஒப்பிச்சார் மின்னல் வேகத்தில். அதை செயலில் காமிச்சு அந்த சகோதரிகள் ஒரு 1000 ஓட்டுக்கு 100 ஓட்டுக்கு ஒரு ஆளுங்க 1000 தானே ஒரு பூத்துக்கு வரும். அதுக்கு மேலே கிடையாது. நம்ம 9 பேர் போடுறோம். கரெக்டாக 100 ஓட்டு பிரிச்சுக்குங்க. 100 ஓட்டை மட்டும் அவன் கையில் வச்சுக்கிட்டு, ஏம்மா ராமலட்சுமி வந்தியா, ஜானகி அம்மா வந்தியா, ராமலட்சுமி வந்தியா போனேன்னு பேரை மட்டும் கேட்டுக்கிட்டு செத்தான் போனேன். எத்தனை ஓட்டு நம்மளுக்கு கேட்டால் புள்ளி விவரத்தக்க 24 மணி நேரத்தில் நமக்கு அந்த ஓட்டு இருக்கா இல்லையா நமக்கு தெரிஞ்சு. அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நம்மளை கூட்டணி விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டார். தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டார். நீங்கள் போய் பெருசாக பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்கன்னு. நாங்கள் என்னக்கா கெடுக்க போகிறோம்? கூட்டணி வந்தால் நல்லதுக்கு. நீ எவனையா திட்டிட்டு வந்துடுவீங்க, அவன் கோவிச்சுக்கிறாங்க. அப்போதான் பேசிக்கிட்டு வந்துருக்க. இதை உங்களால் போய் இப்படி பேசிட்டாரு அப்படிம்பாங்க. அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும். அவரு கையெடுத்து கும்பிட்றாரு. இது ஏங்க வம்பு? நாங்கள் நிருபங்களே பார்க்கறது இல்லைன்ட்டு இப்போ எங்களை வரும்போது நீட்டுறாங்க மைக்க. வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயான்னு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரபரப்பாக சொல்லணும், அவங்களுக்கு செய்தி வரணும். இங்கே சொன்னாங்க எங்களை கட்சி விட்டு நீக்கிடுவார் எடப்பாடியார். இப்படி ஒரு கொடுமை போய்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, ஒரு பொறுப்புகள், ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னா அதுக்கு நிறைய வேதனைகள் இருக்காரு. எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, விலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுறாங்க. எங்க போறது? அது ஸ்டாலின் அடிச்சு கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. அவர் பேசின உடனே பொட்டியை தூக்கி கொடுத்துறாரு. அவர் மகராஜே கொடுக்கறது சரியா, பின்ன போய் வாங்கிக்கங்கன்னு போனாங்க. ஜெயிக்க முடியாதுங்க. இப்ப மார்க்கெட் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதிமுக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடியாருக்கு தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சொல்றாங்க. பின்ன ஏன் தலைவராக கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன? இதை வச்சுதான் நாங்கள் பிசினஸே நடத்தினோம் அப்படிங்கிற இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கொடுமையில இப்ப எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரணவேதனை ரத்தத்தில் அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோடு இப்போ பெரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல செய்தி வரும். இந்த நாடு உருப்பட வேண்டும் சொன்னால் அதிமுக கழகம் வெற்றி பெற வேண்டும். அதை எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவர்கள் செஞ்சாங்க. அவங்க எம்ஜிஆர் ஐயா 50 வருஷம் உழைச்சி சினிமாவில் நடித்து அவர் புகழ் பெற்று எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லி 72ல் நான்லாம் தொண்டேன். 20 வயசு 22 வயசு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டையிலன்னு ஒரு ரேடியோவில் சொன்னாங்க. காலையில் பேப்பரில் வந்துச்சு. அவவே கறி எடுத்து கிறுக்கி ரெட்டையிலே போட்டுக்கிட்டான். மரத்தில் இருந்து இலையை கொடுக்குனா அவன் ரெட்டையிலேன்னு போட்டுக்கிட்டான். காசு ஒருத்தன்னு கொடுக்கல. பார்த்தா 1,62,000 ரோட்டில் எம்ஜிஆர் ஐயா ஜெயிக்கிறாருங்க திண்டுக்கல்ல. அப்போ இந்திரா காந்தி பிரதமர், கருணாநிதி முதலமைச்சர், காமராஜர் உயிரோடு இருக்கார், பெருந்தலைவர் பூரா இருக்காங்க, யாரும் சாகாம. அவ்வளவு பேர் அடித்து தூள் பரப்பிட்டு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் வெல்லுகிற முறையில் எம்ஜிஆர் ஜெயிச்சு வந்தார். அவர் தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் கருணாநிதி வியாபாரம் ஒன்றும் எடுபடலையே. 3 முறை தோத்துட்டார். அவர் என்ன, அவர் தான் திமுக வளர்த்தாரா? உதயநிதி ஸ்டாலினுக்கு வரலாறு தெரியுமா? இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள் இளைஞர்கள் வேணுங்கிறோம். கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்க தம்பிக்கலாம். அண்ணா திமுக ஆரம்பிச்சது 1949 அண்ணா அவர்கள். நாவலர் நெடுஞ்செழியன், ஈவிகே சம்பத்து, மதியழகன், சிபி சிற்றரசு, இன்னொருத்தர். கருணாநிதி அப்ப இல்லை, அண்டர்லைன் பண்ணிங்க.